பிள்ளையாரை கரைக்க தென்பெண்ணை ஆற்றில் இறங்கிய போது இளைஞரின் கால்களை பற்றி பிடித்து கொண்ட சேறு. பலரும் வெளியே எடுக்க போராடியும் முடியாமல் உயிரிழந்த பரிதாபம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கீரணப்பள்ளி எனும் கிராமத்தில் தென்பெண்ணை ஆறு அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் சூளகிரியை சேர்ந்த இளைஞர்கள் நண்பர்களோடு தென்பெண்ணை ஆற்றுக்கு சிலையை கரைக்க சென்ற போது வினோத் என்ற இளைஞர் ஆற்றில் உள்ள சேற்று பகுதியில் சிக்கிக் கொண்டார். நீண்ட நேரமாக உயிருக்கு போராடிய அந்த இளைஞரால் வெளியே வர முடியவில்லை. பலரும் அவரை காப்பாற்ற முயன்ற போதும் முடியவில்லை என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்க விரைந்து வந்த அவர்கள் போலீசாரோடு இணைந்து இளைஞரை தேடி அவரது உடல் சடலமாக மீட்கப்பட்டது. தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக அவரது உடல் ஹோசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட கோலாகலமாக தொடங்கிய அந்த நாள் அந்த கிராமத்தையே சோகத்தில் மூழ்கடித்திருக்கிறது. சிவனின் அருள் இருந்தால் மட்டுமே ஏற முடியுமா? ஐயா ரொம்ப நன்றி ஐயா. ஆசீர்வாதம் ரொம்ப நன்றி ஐயா. சேலங்க ஐயா. வேலி போட்டு உயிர் காக்கும் சிவசேவையில் முதியவர். இல்லை நாங்கள் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையோட இந்த கம்பியெல்லாம் போட்டது நீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி ஐயா. சரி. 3825 அடி உயரம், வானம் தழுவி நிற்கும் லிங்க வடிவ கொண்டரங்கி மலை. இப்போதாங்க ஐயா போகிறேங்க ஐயா. சரி நன்றி. சரி. வலதுபுறம் போகணுங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஆமாங்க. சரிங்க. நன்றிங்க. நன்றி. பாண்டவர்கள் சிவனை நோக்கி தவம் செய்த வித்தியாச மலை. சுயம்பு லிங்கமும் தானாக சுரக்கும் சுனைகளும் சக்தி வாய்ந்த ஸ்தலம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அடுத்த கீரனூர் பகுதியில் அமைந்திருக்கிறது கொண்டரங்கி மலை. லிங்க வடிவில் அமைந்திருக்கும் இந்த மலையின் அடிவாரத்தில் கெட்டி மல்லீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கிறது. மலையை பார்ப்பதற்கே தலை சுற்றும் அளவிற்கு வானம் தொட்டு லிங்க வடிவில் கம்பீரமாக நிற்கும் இந்த மலையை ஏற முடியுமா என பக்தர்களுக்கு சந்தேகம் எழலாம். ஆம், இந்த மலைக்கு செல்ல பல கட்டுப்பாடுகளும் உள்ளன. மலையில் ஏறுவதற்கு காலை மாலை சிறந்த நேரம் என்றும், சுவாச பிரச்சனை கொண்டவர்கள், இதய பிரச்சனை உள்ளவர்கள் ஏறக்கூடாது. மலை ஏற்றம் எந்த அளவிற்கு கடினமானதாக இருக்குமோ அதே அளவிற்கு இறங்கும் போதும் மிக கவனமாக இருக்க வேண்டும்.